friends, welcome to Indispensable English. We have seen 10 vocabularies in previous videos. Today let us learn 5 more vocabularies in alphabet A. First one, agile. Agile meaning active, quick moving. தமிழில் அது சுறுசுறுப்புள்ள விரைந்து செல்லும் திறமுடைய அப்படின்னு மீனிங் இருக்குது தமிழில். இங்கிலீஷில் we can take எக்ஸாம்பிள், bees are always agile. யார் யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்களோ அங்கே அந்த இடத்துலனா நம்ம அஜைல்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். we want to be always agile. youngsters can be always agile. Agile means active. The next one, agitate. Agitate meaning disturb, excite, assay, கிளர்ச்சி செய். இதுக்கு எக்ஸாம்பிள், people agitate during injustice. இந்த agitateங்கிற வேர்டை நான் சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். people agitate during injustice அப்படிங்கிறது people என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு அநீதி வரப்போ அவங்க வந்து அஜிடேட் பண்ணுறாங்க, கிளர்ச்சி செய்கிறாங்க. அதுதான் அதுக்கு மீனிங். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நானே சொன்னேன், we should not agitate unnecessarily. Sometimes the students used to agitate unnecessarily. We should not agitate unnecessarily. Agitate means கிளர்ச்சி செய்கிறது. Next one, ample. Ample meaning plenty, more than enough. தாராளமான, மிகுதியான. இதை வந்து நான் ஒரு சென்டென்ஸில் உங்களுக்கு யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். யங்ஸ்டர்ஸ் have ample opportunities to build future India. இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மிகுதியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃப்யூச்சர் இந்தியாவை உருவாக்குறதுல யங்ஸ்டர்ஸ்க்கு மிகுதியான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். we want everything, ample options when we write exam. எக்ஸாம் நம்ம எழுதுகிறப்ப அதில் வந்து plenty ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா we will be very happy, it will be easy to write. Next one, amicable. Amicable means friendly, agreeable, நட்பு முறையான, இணக்கமான. இப்போ இந்த amicable அப்படிங்கிற வேர்டை ஒரு சென்டென்ஸில் நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். amicable persons create pleasant atmosphere. அதாவது இணக்கமான, நட்பு முறையான உள்ளவங்கெல்லாம் எப்பயுமே ஒரு இன்பமான ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணுறாங்க. அதான் இதுக்குள்ள மீனிங். why don't we be amicable persons? நம்ம ஏன் amicable பர்சனாக இருக்கக்கூடாது? another example I have told, you can use this word in sentence of your own. applause meaning acclamation, praise. மகிழ்ச்சி, ஆரவாரம், கைத்தட்டும் மொழி, பாராட்டு. இப்போ அப்ளாஸை வந்து விரும்பாதவங்க யாருமே கிடையாது. எவ்ரிபடி எக்ஸ்பெக்ட்ஸ் அப்ளாஸ் ஃபார் தயர் குட் ஒர்க். ஹியர் ஐ ஹவ் யூஸ் திஸ் வேர்ட் இன் சென்டென்ஸ் ஆஃப் மை ஓன். அப்ளாஸ் அப்படிங்கிற வேர்டை நான் ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் கெட் அப்ளாஸ் ஃபார் தயர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க எப்பயுமே அவங்களுக்கு என்ன கிடைக்குது, பாராட்டு கிடைக்குது. அதோட மகிழ்ச்சி ஆரவாரத்தோட கைத்தட்டி அவங்கள பாராட்டுறாங்க. அதான் அதுக்கு மீனிங் அப்ளாஸ். ஸோ we expect applause for our good work. We can relish in using these words with our friends and relatives and adorn our conversation. in our daily life, நம்ம எவ்ரிடே டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசலாம். அப்படி பேசுகிறப்ப நம்மளுடைய வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும், லாங்குவேஜ் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் இதே மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது we can speak English fluently and we can understand also. If you have any doubt or suggestions, please comment in the comment box. Share this video with your friends.
Like, comment and subscribe for more vocabularies. Thank you so much for watching.